9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. நாளை பூமிக்கு திரும்ப போகும் சுனிதா வில்லியம்ஸ். நாசா எதிர்கொள்ள போகும் பயங்கரமான சவால்கள். திரும்பும்போது ஏற்படும் எரிக்குழம்பை விட அதிகமான வெப்பம். தாங்கி பத்திரமாக தரையிறங்குமா விண்கலம்? எந்த பகுதியில் தரையிறக்கப்படுகிறது? இதற்கு முன் இப்படி தரையிறங்கியவர்கள் யார் யார்? முதலாக நிலவில் தடம் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் தரையிறங்கி ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு அவரோடு இரண்டாவதாக கால் தடம் பதித்த ஆல்ட்ரின் என்பவருடன் 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 11 விண்கலத்தில் பூமிக்கு திரும்பும் போது 39,000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த விண்கலம் பயணம் செய்ததாம். பூமியை நோக்கி வரும்போது எதிர்கொள்ளும் காற்றினால் 1650 டிகிரி செல்சியஸில் அந்த விண்கலம் கொதிக்கும் தகிதகிப்பை உணருமா? அது எரிகுழம்பை விட அதிக வெப்பநிலை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாசாவின் விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோ சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஓராண்டுக்கும் மேலாக 371 நாட்கள் தங்கியிருந்து விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் என்ற பெருமையை அடைந்திருந்தார். அவர் பூமிக்கு திரும்பவிருந்த விண்கலத்தில் கசிவு ஏற்பட்டு பல பிரச்சனைகளுக்கு இடையே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பூமியின் சுற்றுப்பாதையை 5963 முறை சுற்றி வந்து அவர் 437 நாட்களுக்கு பிறகு தரையிறங்க வேண்டியிருந்தது. ரஷ்ய விண்வெளி வீரர்கள் இருவர் 374 நாட்களுக்கு பிறகு சோயூஸ் MS-25 விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு வந்து இறங்கினர். அந்த விண்கலம் கஜகஸ்தானில் தரையிறங்கியிருந்தது. மொத்தமாக 1111 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து நீண்ட காலம் விண்வெளியில் இருந்தவர் என்ற சாதனையை ஓலெக் கோனோனென்கோ மற்றும் நிக்கோலாய் சப் ஆகிய 2 ரஷ்ய விண்வெளி வீரர்கள் பெற்றிருந்தனர். இப்படியாக சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் வந்து கொண்டிருக்கும் விண்கலம் பூமியை நோக்கி வரும்போது சராசரியாக அதன் வேகங்கள் குறைக்கப்பட்டு கொண்டே வரும். அதன் பிறகு 828 கிலோமீட்டர், 360 கிலோமீட்டர் என பூமியை நோக்கி அடையும் போது தொகுதியாக பாராசூட்டுகள் விரிவடையும் என்றும், இப்படி வேகம் குறைக்கப்பட்டு பூமிக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது சாதகம் இல்லாத காரணத்தினால் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்த விண்கலம் மாற்று இடத்திற்கு கடைசி நேரத்தில் திருப்பிவிடப்பட்டது என்றும், அதுபோன்றும் இந்த முறையும் நடக்கலாம் என்றும் பல்வேறு சவால்களையும் கடந்து சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் பூமியை வந்து அடைய வேண்டும் என ஏராளமானோர் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். இப்படியாக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தையொட்டி கடல் பகுதியில் டிராகன் விண்கலம் தரை இறங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது.